மருதம் வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் விட மக்களுக்கு அது போய் சேர்ந்தா போதும். இந்த ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு புரிஞ்சா போதும். அந்த அவேர்னஸ் அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். வெள்ளூர் மாவட்டம் வந்து பயங்கர ஹாட் அம்மாவே. அது நாங்கள் எடுத்ததே வந்து ஏப்ரலில் கரெக்டாக அந்த அக்னி நட்சத்திரம் முன்ன 7 பின்ன 7ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். பிரச்சனை என்னென்னா, இப்போ காமன் மேனுக்கு ஒரு வேர்த்தா கூட அம்பாடு விட்டு போயிடுவான், இல்லை தொடச்சி விட்டு போயிடுவான். நம்ம மேக்கப் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அப்போது அது சொட்டிங் ஆச்சுன்னா மாட்டிக்கும். அப்புறம் அந்த ஹீட்டில் வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா மறுநாள் ஷார்ட்டில் வந்து போன ஷார்ட்டில் க்ளீனாக இருக்கும், அடுத்த ஷார்ட்டில் இது இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்புறமா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், டேன் ஆகிடும். எவ்வளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் டேன் ஆகிடும் கடைசியில். அவ்வளோவே இல்லை. இதில் மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகுறது புவர் பீப்புள் தான். ரிச் பீப்புளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது போயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, தே ஹவ் மணினா பவர். ஸோ அது அவங்களுக்கு இருக்குது. காமெடி படமாக இருக்கணும், ஆக்ஷன் படமாக இருக்கணும், சாங் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறத சுவாரஸ்யமாக ஆமாம் விடுத்தான் அந்த வரேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். அதுதான் ஒரு விஷயம். அப்போ இது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறதோட மக்கள் சொல்லணும். மக்கள் படம் பார்த்ததுன்னு தெரியும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, வாட் ஹாஸ் பீன் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படம் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இந்த ஒரு விஷயம் என்னால் தாங்கிக்கவே முடியல, இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்ன ஒன்று? ஊர் இல்லை வெயில். அதான் அந்த ஊரோட கொடுமை இருக்குல்ல. அந்த ஊரில் வந்து பொதுவாக நம்ம சொல்லுவோம், வெள்ளூரில் வந்து வெள்ளூர் மாவட்டம் வந்து பயங்கர ஹாட் அம்மாவே. அது நாங்கள் எடுத்ததே வந்து ஏப்ரலில். அது அந்த கரெக்டாக அந்த அக்னி நட்சத்திரம் முன்ன 7 பின்ன 7ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். லைஃப்பில் வந்து என்னென்னா பாவம் மக்கள் அதில் தான் வாழ்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஒரு சொகுசாக இருந்து வாழ்ந்துட்டு திருப்பி அங்கே போகும்போது வேலையை அங்கே செய்கிறது, நம்ம அங்கே இருக்கிறதுல வேலை செய்கிறது இருக்குல்ல. பிரச்சனை என்னென்னா, இப்போ காமன் மேனுக்கு ஒரு வேர்த்தா கூட அம்பாடு விட்டு போயிடுவான், இல்லை தொடச்சி விட்டு போயிடுவான். நம்ம மேக்கப் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அப்போது அது சொட்டிங் ஆச்சுன்னா மாட்டிக்கும். அப்புறம் அந்த ஹீட்டில் வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா மறுநாள் ஷார்ட்டில் வந்து போன ஷார்ட்டில் க்ளீனாக இருக்கும், அடுத்த ஷார்ட்டில் இது இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அது அந்த ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ, நிறைய வெயில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி வசதிகளே எங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேரவன் வராது அந்த ஊருக்குள்ளே. அப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு மரத்தடியில் சேர போட்டுக்கணும். மரங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது அங்கே ஷூட்னா இந்த இடத்துல, ஆனால் அங்கே ஒரு நிழல் இருக்கணும், தூண்டு நிழலில் போய் அங்கே நிற்கணும். இல்லை யார் அங்கே வீடு பக்கம் எடுத்தோன்னா யார் வீட்டிலேயே போய் உட்காரலாம். அவங்க வீட்டில் என்ன இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனில் ஒரு 30 பேர் வந்து உட்காந்துருப்பான். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஷார்ட்டில் அப்படி பேர்த்தா ஐயோ முடியல அப்படின்னு. அப்போ அது வந்து அந்த ஒரு ஃபேன் இப்படி அந்த 30 பேர் ஹீட்டே போதும், தகன்னு இருக்கும். அந்த ஒரு 35 நாள் வந்து பயங்கர கஷ்டம். வெயிலில் தான் மெயின். அப்புறமா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், டேன் ஆகிடும். எவ்வளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் டேன் ஆகிடும் கடைசியில். அவ்வளோ வெயிலில் அதுதான் மெயின் ஸ்ட்ரகிள். மற்றபடி எதுவுமே இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஒன் திங் தட் மருதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்? இந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு இது நடக்கும், நான் இந்த மாதிரி மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? மருதம் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 2 பேருக்குமே? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு மருதம்லாம் பணம் கிடச்சிது. இல்லை, அந்த காசு கொடுத்தாங்க, பணம் கிடச்சிது. 2வது என்னன்னா, என்னுடைய கவுண்டிங்கில் இன்னொரு படம் ஆயிடுது. ஓகே. 3வது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி என்னென்னா வழக்கமாக அவர் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு இருக்குல்ல, அதில் அதே மாதிரி இது ஒரு நல்ல படமாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. இது பெருசாக கிடைக்கணும்னா பயங்கர ஹிட் ஆச்சுன்னா நம்ம பெருசாக அதாவது என்னென்னா அந்த நம்ம படம் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அது ஆடியன்ஸ் கையில் தானே இருக்குது. ஓகே, நீங்கள் சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு மருதம் வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் விட மக்களுக்கு அது போய் சேர்ந்தா போதும். இந்த ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு புரிஞ்சா போதும். அந்த அவேர்னஸ், இந்த அவேர்னஸில் அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து எனக்கு இந்த கான்டெக்ட்ல எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இதில் மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகுறது புவர் பீப்புள் தான்.
ரிச் பீப்புளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது போயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, தே ஹவ் மணினா பவர். ஸோ அது அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஃபார்மிங் இல்லைன்னா விவசாயம் சேர்ந்த ஒரு ஸ்டோரியாக நாங்கள் போகிறோம். ஓகே. அண்ட் இப்போ சினிமா அப்படின்னாலே வந்து ஒரு மெசேஜ் அப்படின்றது அப்படின்ட்டு மக்களுக்கு சில விஷயம் ஒரு 3 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து படம் பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து ஒன்று நம்ம எடுத்துட்டு போகணுன்றதை தாண்டி பெருசா சினிமாவை மக்கள் எதுக்கு பார்க்க வராங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க வராங்க. இப்போ நீங்க 2 பேர் சொன்ன பதிலையுமே அது கொஞ்சம் கம்மியான ஒரு பாயிண்டா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒரு கதை சொன்னால் கேட்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், புரியுதுங்களா? எல்லாருக்கும் காசு பேசுகிறதோ இல்லை தெரியுமா என்னாச்சு அந்த பையன் அப்படின்னு ஒரு கதை சொல்லணும். இல்லை நான் நேற்று நல்லா தானே இருந்தான், அவன் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து காமெடி படமாக இருக்கணும், ஆக்ஷன் படமாக இருக்கணும், சாங் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறல சுவாரஸ்யம் ஆமாம் விடுத்தான் நான் அந்த வரேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். அதுதான் ஒரு விஷயம். அப்போ இது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறதோட மக்கள் சொல்லணும். மக்கள் படம் பார்த்ததுன்னு தெரியும். அப்புறம் இதில் வந்து நம்ம தலைவன் இருக்கான், யார் மாறன் இருக்கப்பல, லொல்லு சபா மாறன். அவர் வந்து அந்த அந்த உங்களை கொஞ்சம் இறுக்கி வச்சுருக்க இடத்துல அங்கங்கே அந்த ஹியூமர் கூட வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஊரில் அது ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய சீக்வன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அவர் வர இடங்களில் ஒரு ஜாலியாக இருக்கும். அதே நேரம் அவர் எண்டில் அழுகவும் வச்சுட்டு போயிட்டார். நைஸ், வெரி நைஸ். ஓகே.